ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீலாம் மனுஷனே கிடையாது. உனக்காக எல்லா ஃபேவரும் பண்ணிட்டோம். இருந்தும் மாற மாட்ற அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவுட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆகி கம்பீர் எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ரோஹித் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்தோடனே என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா படுபயங்கரமாக செம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க 474 ரன்கள் சேர்த்துட்டாங்க. ஆஸ்திரேலியன் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 பேர் ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காங்க. ஒருத்தர் செஞ்சுரி போட்டிருக்காரு. இப்போ இதில் ஹாஃப் செஞ்சுரி யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா கோண்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரன் அடித்தார். கவாஜா 57 ரன் அடித்தார். லபுஷேன் 72 ரன் அடித்தார். கமின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் செஞ்சுரி தான் வச்சுக்கோங்க, 49 ரனில் அவுட் ஆயிருப்பார். ஸ்டீவன் ஸ்மித் 140 ரன்கள் விளாசிருப்பார். இப்போ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பேட் பிடிச்சி 400 ரன்களுக்கு மேலெல்லாம் லீடில் போயிட்டாங்க, அதிகமான ரன்கள் அடிச்சுட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த டீமுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இந்தியா யாராச்சும் ஒருத்தரோ இல்லை 2 பேரும் செஞ்சுரி போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ இந்த 4வது கேமில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 டோட்டலாக மாற்றிருக்காங்க. அது யாருக்காக கம்பீர் மாற்றினார்னா ரோஹித் சர்மாவுக்காக தான் மாற்றினார். ஏன்னா ஓப்பனிங் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஆடினாங்க. அதே மாதிரி 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கில் ஆடினார். இதனால ரோஹித் சர்மா 6வது இடத்துல களமிறங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஓப்பனிங்கே பல வருஷம் ஆடிட்டு சடனாக திரும்ப 6வது இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரோஹித்துக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி 6வது இடத்துல களமிறங்கி ஆடிட்டு இருந்த ரோஹித் சர்மா ஓப்பனராக ப்ரொமோட் ஆனார். அப்போ அவருக்கு வயசு கம்மி, அப்போ யங் பிளேயராக இருந்தார். தோனி அந்த மாதிரி பண்ணார். அப்போ சின்ன வயசில் ஒரு ஆடணுங்கிற ஒரு வேகம் இருக்கும், துடிப்பு இருக்கும், ஃபிட்டாக இருப்பாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இப்போலாம் ரோஹித் கிரிக்கெட்டோட கடைசி காலகட்டத்தில் இருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு அவரால் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது. அதே மாரி ரிஸ்க் எடுத்தார், அது செட் ஆகலை. அதுக்காக பார்த்தீங்கன்னா கம்பீர் என்ன பண்ணிட்டார்னா சுமன் கில்லை பிளேயிங் லெவலில் தூக்குனாரு. சுமன் கில்லை தூக்கிட்டு ஓப்பனிங் திரும்ப ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வாலை ஆட வச்சுட்டு 3வது இடத்துல ராகுல் ஆட வச்சார். ராகுல் அந்த மனுஷன் பாவம், அவர் எந்த இடம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல அவரால் முடிஞ்சதை பண்ணார். திரும்ப இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் ரோஹித் தான் உள்ளே வந்தாங்க. அதில் ரோஹித் சர்மா வெறும் 3 ரனில் அவுட் ஆகி வெளியில் போயிருக்காரு. அந்த ரோஹித்தோட புவர் ஃபார்ம் அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணம் இருக்கு. இன்னொரு புறம் ஜெய்ஸ்வால் 30+ ரன்கள் சேர்த்திருக்காரு. கேஎல் ராகுல் 24 ரன் அடிச்சிருப்பாரு. 42 பந்தில் 24 ரன். ராகுலை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு ஓப்பனிங் ஆடுங்கிறாங்க, திடீர்னு 3வது இடத்துல ஆடுங்கிறாங்க. அப்போ இடத்த மாற்றி ஆடினா கூட ஏதோ முடிஞ்சதை பண்ணார். ரோஹித் அந்த ஒற்றை இலக்கத்தை தாண்ட மாட்டார். ஒரு 10 ரன் அதான் வச்சுக்கிறார். அந்த ஒன்றும் ஒற்றை இலக்கல், அதிகபட்சம் 10 ரன் 11 ரன் இதுலேயே தான் இருக்காரு. அந்த மாதிரி ரோஹித் சர்மா அவுட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பீர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து சின்சியராக மேட்சை பார்த்துட்டு இருந்த மனுஷன் ஆரம்பத்திலே கடுப்பாகி சேரை விட்டு உட்காந்து இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டு திரும்ப ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போனப்போ ரோஹித் சர்மா கிட்ட நேரடியாகவே திட்டிருக்காரு, உனக்காக தான் எல்லாத்தையும் மாற்றணும், இப்படி ஆனால் எப்படி நம்ம ஜெயிக்கிறது, எப்படி நம்ம ஃபைனலுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்த உடனே ரோஹித் சர்மா பயங்கரமாக கம்பீர் திட்டிருக்காரு. இந்தியாவும் தற்போதைய நிலைக்கு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நன்றி.